நான் இன்னைக்கு சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியா இருந்தா அந்த வேனை வேற காணோம். இன்னைக்கு வேற ஜாலியா இருக்கும். ஸ்கூல்ல வேற சுதந்திர தினத்துக்காக பெயிண்டிங்கு காம்படிஷனு, சிங்கிங் காம்படிஷன் எல்லா காம்படிஷனும் வைக்கிறாங்க. இன்னைக்கும் பார்த்து வேன் சீக்கிரமாவே வர மாட்டேங்குது. எனக்கு ராஜாவா தான் நானும் பாடுறேன். ஏ ரகிட 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 ரகிட. ஏய், என் வாய்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? நான் தான் சிங்கிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வின்னர் ஆக போறேன். ஏ கண்மணி, அந்த கழுதையை கட்டி வை கண்மணி, வந்து எட்டி உதைச்சிட போகுது. இவன் தொலை தாங்க முடியல. ஓ, நக்கல் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. சரியா என்ன வேணா காணோம்? என்ன ரெடி ஆயிடுச்சு? நான் வேற இன்னைக்கு லேட்டா வந்தேன்னு பார்த்தேன். இன்னும் வேணா காணாமே. நான் பொறுமையா எங்க அம்மா சொல்ற பஜ்ஜியும் சாப்பிட்டு வந்திருக்கலாமோ? ஹே எல்சா, ஜல்சா, நான் இங்க தான் இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. ஐயோ, லேட் ஆயிடுச்சு. நாங்கள் படபடன்னு ஓடியாரோம். இன்னும் வேன் வரவே இல்லையா? அப்பாடி, இப்போதான் நிம்மதியாகவே இருக்குது. சரி, அங்கே நிற்கிறேன். வேன் வந்தால் சொல்லுங்கப்பா. சரி சரி, நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே நில்லுங்க. கண்டிப்பாக வேன் வந்தால் உங்ககிட்ட சொல்கிறேன். அங்கே பாரு, கண்ணன் வரான். ஏய், இன்னும் வேன் வரவே இல்லையா? நான் வேற லேட்டாக வந்தோன்னு பார்த்தேன். சரி, ஓகே ஓகே. இன்னைக்கு வேற டாயிங் காம்படிஷனு, சிங்கிங் காம்படிஷன் வேற. ஜாலியாக ஏதாவது ஒன்றுத்துல கலந்துக்கிட்டு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியே ஆகணும். சரி, ஏய் பப்ளு, நீயும் கலந்துக்கிறியாடா? நானும் தான் கலந்துக்கிறேன் சிங்கிங் காம்படிஷன். நான் வேணா பாடட்டா? மோனிகா மாதிரி இருக்குது. எல்லாம் லாரியில போறாங்க பசங்களா. என்னாச்சு? ஏய் ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க. ஸ்டாப். ஸ்கூல் பசங்களா நிக்கறாங்க, ஏக்கணும். ஏய் பசங்களா, என்னாச்சு? நம்ம ஸ்கூல் வேன் எங்க காணோம்? நீங்க எல்லாம் லாரியில ஏறிட்டு போயிட்டு இருக்கீங்க. நம்ம ஸ்கூல் வேன் அங்கே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால வேன் வரவே இல்லை. அதனால தான் மிஸ் வந்து இந்த லாரியில் ஏற்றி விட்டாங்க. நீங்களும் வாங்க, சீக்கிரம் போகலாம். இன்னைக்கு நிறைய காம்படிஷன்லாம் வைக்கிறாங்களா, நம்ம எல்லாரும் கலந்துக்கலாம். வாங்க. சரி வாங்க பசங்களா, நம்ம எல்லாருமே லாரியிலே போயிடலாம். ஜாலியாக இருக்கும். நல்லா ஏசி காற்று மாதிரி காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஜாலியாக போகலாம். வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சரி சரி வாங்க. என்ன பண்றது, நம்ம இன்னைக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டே ஆகணும். சரி, இன்னைக்கு லீவு போடலாம் பார்த்தா ஒன்றும் முடியாது போல. சரி வாங்க எல்லாரும். ஹேய், நாங்களாம் லாரியிலலாம் வரமாட்டோம். எங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால நாங்கள் லாரியில் வரமாட்டோம். இல்லைனா ஆட்டோ இல்லைன்னா கார் வந்தெல்லாம் வரோம். நீங்கள் வேணா பொங்க கையல் கண்மணி. என்னங்கக்கா, வரீங்களா வரலையா? லாரி மூவாவது பாரு, சீக்கிரம் போகணும். வாங்க. ஏய் எல்சா, ஜல்சா, சீக்கிரம் வாங்க. லாரி மூவாவது பாரு. நம்ம இன்னைக்கு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும். காம்படிஷனில் கலந்துக்கணும். சீக்கிரம் வாங்க. சரி, உங்களுக்கோசம் நான் வரோம். ஏய் நவுந்து நில்லுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஏய் எல்சா, இங்க இடமே இல்ல. கண்டிப்பா நீ நவுந்தே ஆகணும். இல்லனா லாரி மூவ் ஆகும்போது நான் கண்டிப்பா கீழே ஊந்துருவேன். கை கால் அடிபட்டுரும். ஒழுங்கா நவுரு. எல்சாவும் ஜல்சாவும் நின்னுட்டாங்க. அடுத்தது நாம தான் ஃபர்ஸ்ட் ஏறுவோம். பசங்களா கொஞ்சம் நவுந்து நில்லுங்க, நானும் ஏறுறேன். ஏய் கண்மணி, நீ ஏன் நவுந்து நில்லு? எனக்கு இடமே பத்தல பாரு. நவுரு, நல்லா நவுரா. நான் எங்க நிக்கிறது? நல்லா நவுரு நவுரு. வீட்டில் தான் இவங்க தொலை தாங்கலன்னு பார்த்தா இங்கே வந்து டார்ச்சர் பண்ணுறாளே இவ. சரி நவுறேன். பசங்களா கொஞ்சம் நவுருங்க. அவள் ஏற போகிறாளாம். நான் எங்கேயே ஏறட்டும். நவுருங்க பசங்களா, நவுந்து நின்றுடுவோம். இல்லைன்னா கத்தியே நம்ம உயிரை வாங்கிடுவா. காது சவ்வு வந்துடும், காதில் ரத்தமே வந்துடும். சரி நவுருங்க. அப்பாடி, ஒரு வழியா ஏறியாச்சு. எங்க இந்த பப்ளுவும் கண்ணாவும் காணா? சீக்கிரம் ஏற சொல்லுமே, மணி அது ஸ்கூலுக்கு போனமே. ஏய், நான் வந்துட்டேன். பின்னாடி ஏதாவது இடம் இருக்குதா ஏறத்துக்கு? ஐயோ கண்ணா, பின்னாடி மட்டும் ஏறாத. இந்த இடமே இல்லை. முன்னாடியே நீ போய் உக்காந்துக்கோ. முதல்ல அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இல்ல, அங்க போய் நின்னுக்கோ. ஏய், எனக்காவது ஏதாவது இடம் இருக்குதா நானும் வந்து உக்காரத்துக்கு? வாய்ப்பே இல்ல ராஜா, நீ முன்னாடியே உக்காரு. வண்டி கிளம்பிடுச்சு. ஐயோ, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோமே. ட்ராயிங் காம்படிஷனு, அதுக்கப்புறம் சிங்கிங் காம்படிஷனில் எல்லாத்துலையும் நாங்கள் ஜெயிக்க போகிறோமே. ஜாலியாக இருக்குது. வண்டியில் போகிறது ஜாலியாக தான் இருக்குது இந்த லாரியில். சரி போயிடுவோம், இன்னைக்கு எப்படியா ஜாலியாக போயிடுவோம். ஏ ஜாலி, ஏ என்ஜாய், ஜாலி. ஜாலியாக இருக்குதே.
ஏய் என்னப்பா டீச்சர் நம்ம எல்லாரையும் வர சொல்லிட்டு அவங்கள என்ன காணாமே? ஏதோ டிராயிங் காம்படிஷன் வாய்ஸ் காம்படிஷன் அது இதுன்னு சொன்னாங்க, யாருமே வர காணாமே. என்ன பப்ளு டீச்சர் வந்திருக்காங்க இல்லையான்னு ஸ்டாஃப் ரூம்ல போய் பாத்தியா? நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை, அதனால எல்லாரும் வந்து அந்த கொடியேற்றுற அந்த ஸ்டேஜ்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் யாரும் கிளாஸ் ரூமுக்கு போவே இல்லை, எந்த டீச்சருமே போகல. கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. சரி, அது ஒரு ஜாலியாக நம்ம விளையாடலாமாப்பா? நான் இந்த கிளாஸுக்கு லீடர். யாரா பேசுனீங்கன்னு வச்சுங்களா, நான் போர்டில் பேரை எழுதிடுவேன். அப்புறம் மிஸ் வந்து உங்களை அடிச்சிருவாங்க, புரியுதா? எல்லாம் ஒழுங்காக உக்காருங்க. ஏய் கையல், அங்க பாரு டீச்சர் வந்துட்டு இருக்காங்க. யாரும் பேசாதீங்க, கம்முன்னு இருங்க, இல்லைன்னா டீச்சர் நம்மள முட்டி போட சொல்லுவாங்க, புரியுதா? அட என்னடா இது, நம்ம கிளாஸ் ரூம் இவ்வளோ அமைதியாக இருக்குது. பரவாயில்லையே, பப்ளு லீடர் ஆனது, ஆனால் கிளாஸ் ரூம் நல்லா அமைதியாக தான் பார்த்துக்கிறான். சரி பசங்களா எல்லாம் உட்காருங்க, உங்களுக்கு டிராயிங் காம்படிஷன் வைக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு கிராஃப்ட் மாரி செய்யலாமா? டிராயிங் கூட எப்போ பாரு வச்சு வச்சு போர் அடிக்குது. ஆளுக்கு ஒரு டீமாக பிரிஞ்சிருங்க, 2 டீமாக இருங்க. கிராஃப்ட் செஞ்சுட்டு எந்த கிராஃப்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கிராஃப்ட்டுக்கு நாளைக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க, ஓகேவா? சரி, யார் யார் இந்த டீமில் இருக்கீங்க? ஜல்சா இருக்குது, கையல், அதுக்கப்புறம் யார்? கண்ணு, ரேணு, சுமதி, ரீனா எல்லாம் இருக்கீங்களா? ஓகே. அடுத்து இந்த டீமில் யார் இருக்கீங்க? கண்மணி, பப்ளு, அதுக்கப்புறம் வந்து எல்சா, அப்புறம் ரேவதி எல்லாம் இருக்கீங்க. சரி ஓகே, 2 டீமாக பிரிஞ்சாச்சு. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நீங்கள் செய்யுங்க, ஆனால் எல்லாம் வந்து ஃப்ளாகை வச்சு தான் நீங்கள் செய்யணும், ஓகே? ஐயோ, ஃப்ளாக் அடிப்படையாக வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? பசங்களா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஆனால் டைமிங் பார்ப்பேன். யார் அந்த டைமிங்குள்ளே செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. நல்லா இருக்கணும், ஓகேவா? ஓகே டீச்சர். ஏய் கண்ணா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் யூடியூப்ல இதை பார்த்தேன். சரி டக்குன்னு போய் ரவுண்ட் ஷேப்ல ஒரு அட்டையை எடுத்துட்டு அப்போ. என்ன செய்ய போறான்னு தெரியல. சரி, அட்டை எடுத்துட்டு வந்து கொடுப்போம். என்ன செஞ்சாலும் செய்யட்டும், பெஸ்ட்டாக இருந்தால் சரிதான். ஃபர்ஸ்ட் இந்த அட்டையை வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அந்த அரிசி எடுப்போம், ரேஷன் அரிசி இருக்குல்ல, அதை எடுத்து அதில் வந்து மேலே அந்த நம்ம ஃப்ளாகோட மேல் கலர்னா அது ஆரஞ்சு இல்லைன்னா காவி கலர்னு சொல்லுவோம்ல, அந்த கலரை வந்து இந்த அரிசியில் போட்டு நல்லா கலந்துப்போம். நல்லா ஆரஞ்சு கலரில் வரட்டும். வந்த உடனே பாரு பாரு நல்லா கிண்டவே முடியல. சரி ஓகே, கிண்டியாச்சு. அடுத்து வந்து ஃபெவிக்விக் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் அரிசியை வந்து அதில் போய் ஒட்ட வைக்கணும். ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் அந்த அரிசி எல்லாமே அந்த ஃபெவிக்விக்கில் ஒட்டிக்கும். ஒட்டிச்சுன்னா வெளியில் எடுக்கவே முடியாது, சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி ஆரஞ்சு கலர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நடுவில் என்ன கலர் கொடுப்போம்? ஒயிட் கலர். ஒயிட் கலருக்கு அரிசி எடுத்துப்போம், ரேஷன் அரிசியை எடுத்துக்கிட்டு அதில் என்ன கலர் கொடுக்கணும்? இப்போ நம்ம ஒயிட் கலர் கொடுக்கணும். ஒயிட் கலர் கொடுப்போமா? கொடுத்து நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கலாம். நல்லா எல்லா அரிசிலையும் அந்த ஒயிட் கலர் படுற மாதிரி நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபெவிக்விக் எடுத்து மறுபடியும் நடுவில் வந்து அடிச்சுப்போம். அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் அரிசியை போட்டு நல்லா அழுத்தி வைக்கணும் கையால். அப்போ தான் அதில் வந்து அந்த ஃபெவிக்விக்கில் நல்லா பிடிக்கும். எல்லாம் வச்சு போயேன், அது பிடிக்கவே பிடிக்காது. சரி நல்லா அழுத்துவோமா? அழுத்தி வச்சாச்சு. அடுத்தது ரெட்டு ரெடி, ஒயிட் ரெடி. அடுத்தது என்ன கலர் கொடுக்கணும்? க்ரீன் கலர். க்ரீன் கலர் கொடுத்துருவோமா? அப்புறம் அரிசி எடுத்து மறுபடியும் போட்டு அதில் வந்து க்ரீன் கலர் அந்த பெயிண்ட் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலக்குன்னு கலக்கணும். நல்லா இது நல்லா நல்லா சூப்பராக இருக்குல்ல. இப்போ அந்த க்ரீன் கலரை அரிசியில் போட்டு நல்லா சூப்பராக கலரை உருவாக்கிட்டோம். அடுத்தது வந்து அந்த கீழே இருக்கிற இடத்துல ஃபெவிக்விக் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சிடுவோம். அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் அரிசியை தூக்கி அதில் போட்டு நல்லா அழுத்தி வைக்கணும். அப்போ தான் அதில் வந்து நல்லா அழுத்தினா தான் கீழே கொட்டவே கொட்டாது, சூப்பராகவே இருக்கும். சரி நல்லா அழுத்தியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன பண்ணணும்னா அசோகா சக்கரம் வைக்கணும். ஏய், சூப்பரா இருக்கப்பா, உன்னோட ஐடியா செம்மையா இருக்குது. அரிசியில செம்ம டிஃப்ரெண்டா இருக்குது. சரி, அசோகா சக்கரம் வை. கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் நம்ம வின் பண்ணிடலாம். சரி அசோகா சக்கரம் வரைவோம். ப்ளூ கலரில் பெயிண்ட் எடுத்து அந்த நடுவில் நம்ம அசோகா சக்கரம் வரையறதுக்கு ரவுண்ட் போட்டுப்போம். அதுக்கப்புறம் 24 கோடு போட்டால் தான் அசோகா சக்கரம் நிறைவடையும்.
சரி கூட எல்லாத்தையும் போட்டு முடிப்போமா? முடிச்சிட்டா அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளாக் ரெடி. அதுவும் அரிசியில் செஞ்ச ஃப்ளாக், டிஃப்ரெண்ட்டாக இல்லை, சூப்பராக இருக்குல்ல? சரி, நாம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வின் பண்ண போகிறோம். மிஸ், எங்களுடைய ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு மிஸ். அடுத்தது என்ன, அந்த டீம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? எல்லாம் இதுக்கு பயந்துட்டு போகிறாங்களா? என்ன பப்ளு, நம்ம தோத்துருவோமா? தோல்வியே நம்ம சரித்திரத்தில் இல்லவே இல்லை. இப்போ பாரு நான் செய்யறத. ஃபஸ்ட்டு தேசிய கொடியோட ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், க்ரீன் கலர் 3 பேப்பரையும் நான் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்து அதை வந்து இது மாதிரி மடிப்பாக மடிச்சுட்டு, ஒயிட் கலரும் அதே மாதிரி மடிப்பாக மடிச்சுட்டு, க்ரீனும் மடிப்பாக மடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி மடித்து வச்சு அதில் வந்து ஃபெவிக்விக் வச்சு நம்ம ஒட்டிட்டு 3 கலருமே ஒட்டிட்டா இது மாதிரி இருக்கும். எப்படின்னா தோபர் இது மாதிரி இருக்கும். அதை வந்து 3த்தையும் ஜாயின் பண்ணி அதையும் ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வச்சா தான் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்ட அப்புறம் அதை வந்து நல்லா இது மாதிரி நல்லா பூ மாதிரி நல்லா விரிச்சு விடணும். பாரு, இப்போ பாரு, ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீனு சூப்பராக இருக்குல்ல? வாவ், பூ மாதிரி சூப்பராக இருக்குல்ல? ஆமா பப்ளு, செம்மையா இருக்கு. அரைச்சி ஒயிட்டு க்ரீனு செம்மையா இருக்குது பாரா. இது இன்னும் தேசிய கொடியை ரவுண்ட் ஆக்கின மாதிரி இருக்கு. சரி, அசோக சக்கரம் எப்படி வைப்ப? அசோக சக்கரமா? இப்போ பாரு, அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம்ல. ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அது ப்ளூ கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அது வந்து அசோக சக்கரம் அந்த செஞ்சு அதை வந்து நம்ம தேசிய கொடி அந்த கிராஃப்ட் இருக்குல்ல அதில் நடுவில் வச்சுட்டா இப்போ பாரு சூப்பராக இருக்குல்ல மேடம்? எங்களோட தேசிய கொடி கிராஃப்ட்டும் ரெடி. ஏய் வாவ், சூப்பராக இருக்குப்பா. நீங்கள் 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு தேசிய கொடியை வச்சு ஒரு கிராஃப்ட் ஒன்று செஞ்சிட்டீங்க. செம்மையாக இருக்குது. நாளைக்கு யார் தான் ஃபஸ்ட்டு வின்னர்னு பார்ப்போம். ஓகேவா? சீக்கிரம் காலையில் 7:30 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வந்துருங்க. பாய்.